அக்கா நில்லுக்கா. இன்னும் நானும் பாத்துட்டு இருக்கேன். உன் மருமக தெக்கால வடக்கால உன்னை அலைய விட்டுட்டே இருக்கா. நீ எவ்வளவு பெரிய ஆளு, இந்த தெருவே உன்கிட்ட விவரம் கேட்கும். இன்னைக்கு வந்து உன்னை உரசி பாக்குறா. இல்ல விட்டுறாதக்கா. ஏய், அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அம்மாடி, நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டேன். நீ 120 ரூபா தான் கொடுத்த. அதனால 140 ரூபா நான் 20 ரூபா கடன் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் சொன்ன கடைக்கு போலீங்களா? இல்லம்மா, இங்கனக்குள்ளே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பக்கம் நினைச்சு அந்த கடைக்கு போறோம், அதனால 20 ரூபா நமக்கு தாங்க நஷ்டம். இதே 2 தள்ளி வச்சு போய் பாருங்க, அந்த கடையில எல்லா பொருளும் 2 ரூபா கம்மின்னு வச்சு விற்கிறாங்க. 20 ரூபா நமக்கு தானே லாபம். அப்படியா? காலெல்லாம் வலிக்குதே. சரி கொண்டாங்க, நான் போயிட்டு வரேன். சரி விடு, நீ போ, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏன் ஏன் மருமக ஏன் குடும்பத்துக்காக 10 ரூபா மிச்சப்படுத்திக்கிட்டு இருக்கா? அதுக்கு தெரிஞ்ச விவரத்தை சொல்லுது. அதை கேட்கறது தப்பு என்ன? இல்லக்கா. என்ன இல்லக்கா? இங்க பாரு, நல்லதை யார் சொன்னாலும் நம்ம எடுத்துக்கிறோம். அதை கேட்கறதுனால தப்பே கிடையாது. நான் தான் பெரிய பருப்பு நினைச்சிட்டு வச்சுக்க, குடும்பம் சீரழிஞ்சு போயிடும். இப்படியே உன் கூட பேசிட்டு இருந்தேன், என் பொழப்பு நாரி போயிடும். ஓடி. இங்க பாருங்க, இதுங்களை மாதிரி தெருவுக்கு 2 இருக்கத்தான் செய்யும். இதுங்க பேசலாம் கேட்டோம், நம்ம குடும்பம் நாரி போயிடும்.